தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. காளைகளை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கான இறுதிக்கட்ட பரிசோதனையும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். பாலமுருகன், வணக்கம். பொதுவாகவே ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் உங்களிடம்? நிச்சயமாக மதுரை உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுகிறது. இதற்காக மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலமாக 2000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இறுதிக்கட்ட பரிசோதனை அலங்காநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்காக மாடுபிடி வீரர்கள் இரவு முதலே காத்திருந்து நீண்ட வரிசையில் அமர்ந்து தற்போது வரை அவர்களுக்கு இந்த பகுதியில் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு உயரம், எடை, உடம்பில் எதுவும் காயம் இருக்கிறதா, ரத்த அழுத்த பரிசோதனை, அதுபோல் அவர்களுக்கு எதுவும் ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதா என்று பல்வேறு சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் காவல்துறை சார்பாக மாடுபிடி வீரர்களுக்கு எதுவும் மது அருந்தி வந்தார்களா என்று பரிசோதனை செய்தார்கள். அந்த பரிசோதனையில் 3 பேர் மது அருந்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதேபோல் எடை அதிகமாக உள்ள மாடுபிடி வீரரையும் ஒருவரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 4 மாடுபிடி வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மருத்துவர்களை பரிசோதித்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்டால் தேவையான சிகிச்சை அளிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெறுகிறது. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கு பெறுகிறார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு சுற்றிலும் 50 பேர் சுற்றில் இறக்கப்படுவார்கள். அதேபோல் 11 சுற்றுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். 11 சுற்றுகளிலும் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்று இறுதி சுற்றில் இவர்கள் பங்கேற்பார்கள். அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரும், சிறந்த காளைகளுக்கு டாக்டரும் வழங்கப்படும். 2ஆம் பரிசாக மாடுபிடி வீரருக்கு பைக்கும், 3ஆம் பரிசாக ஸ்கூட்டியும் வழங்கப்படுகிறது. மாடுபிடி வீரர்கள் இதற்காக மிகவும் ஆவலுடன் பரிசோதனை செய்து வருகிறார்கள். காளையை அடக்குவதற்கும் வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். காவல்துறை பொறுத்தளவில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறை இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்கள் அமர்வதற்கு 2 பக்கமும் தடுப்புகள் அமைத்து அமர்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் இங்கு பரிசோதனை செய்து வருகிறார்கள். அர்ச்சனை, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.